The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழகத்தின் அனுமதியின்றி ஒரு சிறிய கல்லை கூட அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்ல முடியாது என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் 120 கோடி ரூபாயில் சிறப்பு தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பின் பதிலுரை வழங்கிய அமைச்சர் துரைமுருகன், திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கனிம வளங்கள் அண்டை மாநிலத்திற்கு கடத்தப்படுவதாக கூறுவது தவறு என பேசினார். கனிமங்களுக்கான உரிமை தொகை, பசுமை தொகை ஆகியவற்றை செலுத்திய பின்புதான் கனிமங்களை எடுத்துச் செல்ல முடியும் என தெரிவித்த அவர், அரசின் அனுமதியோடுதான் அண்டை மாநிலங்களுக்கு கனிமங்கள் எடுத்துச் செல்லப்படுவதாகவும் கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்களை எடுத்துச் சென்றதாக இதுவரை 21,163 லாரிகள் பிடிபட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தீவிரமாக நடைபெற்ற சட்டப்பேரவை நிகழ்வுகளுக்கு மத்தியில் பேரவை உறுப்பினர்கள் சிரித்து பேசிய தருணங்களும் இருந்தன. மாண்புமிகு அமைச்சர் உட்கார்ந்துட்டு பதில் சொல்லலான்னு முதலமைச்சர் விரும்புதாங்க. பேரவைத் தலைவர்களே, கொஞ்ச நாளாக உடல் தெரியுது. அதனால தான் இன்னைக்கு நேரத்து கூட சளி பகிர்மல், அதனால என்னால் இன்னைக்கு வர முடியுமான்னு நினைச்சேன். அதனால நான் உட்கார்ந்து பேசுறது கொஞ்சம் அனுமதி கேட்டுக்கொள்ளுங்க. 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம இருப்பீங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நல்ல சவுண்டுகளை கிளப்பினீங்க சார். நீங்க மராமத்து அது என்னாச்சு? அது ஒரு விவசாயிக்கு தான் தெரிஞ்சது. நல்லா சொன்னார் அவர், விவசாயிக்கு தான் தெரியணும். அப்ப நாங்க யாரு? ஐஏஎஸ் ஆபீஸா சார்? நாங்க சொன்னேன், எங்க ஊரை சொன்னேன் நானு, பள்ளிக்கூடம் அதுல இருந்து வந்திருக்க சின்ன பையன் யார் சார்? எனக்கு ஏரோட்ட தெரியும், கவர் ஓட்ட தெரியும், எல்லாம் தெரியும் சார். எல்லாத்தையும் பண்ணவனா சார் துரைமுருகன். ஆமா, அதனால நாங்க ஒண்ணு. அதனால ஆனா அந்த வண்டல் மண்ணு எடுக்கிறதுக்கு சினிமாவுக்கு போயிருக்கலாம் சார். நீங்க அப்படியே இப்படி அப்படி நம்முடைய ஒரு விவசாயியின் மகன் வேட்டியை தூக்கி கட்டி கொண்டு காவேரியில் நின்று நான் ஒண்ணு கேட்கிறேன். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தான் வேட்டியை தூக்கி கட்டினார், நாங்க பேண்ட் போட்டு வர்றோம். என்ன சார் எல்லாம் நீங்க சொன்னதுக்காக நான் சொல்றேன். நடப்பாண்டில் 13 காவிரி படுகை மாவட்டங்கள், மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், சென்னை, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மண்டலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஆறுகள், கால்வாய்கள் மற்றும் வடிகால்களில் தூர்வாரும் பணிகளை முன்னுரிமை அடிப்படையில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ள நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.